வெல்கம் டு லேர்ன் வித் தீபா யூடியூப் சேனல். இன்றைக்கி டிஎன்பிசியில் பொதுத்தமிழிலிருந்து வல்லின மிகுமிடங்கள் பற்றி பார்க்கலாம். ஆ இ உ ஏ என்னும் சுட்டெழுத்துக்கள் பின்னாடி இந்த வல்லினம் மிகும். அதாவது ஆ கூட்டல் பையன் பையன், ஈ கூட்டல் செடி இச்செடி, ஏ கூட்டல் பாடம் எப்பாடம், ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம். அதாவது ஆ இ ஊங்கிற அந்த சுட்டெழுத்து பின்னாடியும் ஏங்கிற அந்த வினா எழுத்துக்கள் பின்னாடியும் இப்பு இச்சு இப்பு இப்பு இந்த மாதிரி இக்கு இச்சு இத்து இப்புங்கிற அந்த வல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது என்னென்னா அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி என்னும் சுட்டு வினா சொற்களை அடுத்தும் வல்லினம் வரும். அதாவது அந்த கூட்டல் கோயில் அந்த கோயில், அங்கு கூட்டல் சென்றான் அங்கு சென்றான், இப்படி கூட்டல் சொன்னான் இப்படி சொன்னான். நெக்ஸ்ட்டு இரண்டாம் வேற்றுமை, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வரின் அதன் பின்னாலேயும் என்னன்னா வல்லினம் மிகும். நூலை கூட்டல் படி, நூலை கூட்டல் படி, அதாவது இந்த லையில் என்னென்னா இல்லு கூட்டல் ஐங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு ஒழிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா நூலை கூட்டல் படி நூலை படி. இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ பின்னாடியும் என்ன ஆகும்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாலை கூட்டல் குடி பாலை குடி. அடுத்து நான்காம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமைனா கூ, அதாவது நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து கூ வரின் வல்லினம் மிகும். அவனுக்கு கொடுத்தான், கூ வந்திருக்கா, அப்போ அவனுக்கு கொடுத்தான், அது பின்னாடி என்ன ஆகும்னா வல்லினம் மிகும். பணிக்கு சென்றான் இச், அதாவது பணிக்கு சென்றான்னு இந்த கூ பின்னாடியும் என்ன ஆகும்னா வல்லினம் மிகும். அடுத்து 2, 3, 4, 5 இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, நான்காம் வேற்றுமை உறுப்பு, ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு பயனும் உடன்தக்க தொகையும் வல்லினம் மிகும். தண்ணீர் கூட்டல் குடம் தண்ணீர் குடம், மரம் கூட்டல் பெட்டி மரப்பெட்டி, பூட்டு கூட்டல் சாவி பூட்டுச்சாவி, விழி கூட்டல் புனல் விழிப்புணல். ஆறாம் வேற்றுமை தொகையிலை பின்னாடியும் வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை உறுப்பு என்ன? ஆள், ஆள் முடியும். அதாவது ஐ ஆள் ஹூ இன்னது கண். வேற்றுமை உறுப்புகள் உங்களுக்கு தெரியலனா வேற்றுமை உறுப்புகளை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஆறாம் வேற்றுமை உறுப்பு ஆள், அதாவது புலியால் ஆன தோல், புலி ஆள் ஆன தோல்னு சொல்கிறாங்க. புலியால் ஆன தோல் புலித்தோல், அந்த மாதிரி ஆள்னு சொல்கிறதுனால புலி தோல்ங்கிறது இத்துங்கிற அந்த வல்லினம் மிகும். இந்த இடத்துலையும் இத்துங்கிற அந்த வல்லினம் மிகும். பண்பு தொகை, அதாவது பண்பு தொகை பின்னாடியும் என்ன ஆகும்னா வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. பண்பு தொகைனா என்னன்னு சொல்லுவோம்? பச்சை கூட்டல் பட்டு பச்சை பட்டு, பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி. இருபெயரட்டு பண்புத்தொகை, இருபெயரட்டு பண்புத்தொகை பின்னாடியும் என்ன ஆகுனா வல்லினம் மிகும். அதாவது இருபெயரட்டு பண்புத்தொகைனா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். சாறை கூட்டல் பாம்பு, அதாவது அதோட சிறப்பு பெயரும் பொதுப்பெயரும் சேர்ந்து வர்றதுனால அதை வந்து இருபெயரட்டு பண்புத்தொகைன்னு சொல்லிடுறோம். இங்கே வந்து பாம்புங்கிறது அதோட பொதுப்பெயர், பாம்புங்கிறது என்னது அதோட பொதுப்பெயர், சாறைங்கிறது அதோட சிறப்பு பெயர். பாம்புங்கிறது நிறையா இருக்கும், நிறைய பாம்புகள் இருக்கும், அதில் சாறைங்கிறது ஒரு பொது சிறப்பு பெயராக இருக்கிறதுனால சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு. மல்லி, அதாவது பூ வந்து நிறைய பூக்கள் இருக்குது, பூவோட மல்லிகைங்கிறது அதோட பொது பெயர். அப்படிங்கும்போது நம்ம என்ன ஆகும்னா பூக்களோட மல்லிகை பூ அப்படின்னு நம்ம சொல்லும்போது இரு பேரும் சேர்ந்து வர்றதுனால இருபெயரட்டு பண்புத்தொகை. இந்த இருபெயரட்டு பண்புத்தொகை நடுவில் என்ன ஆகும்? வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். அதாவது உவமை தொகைனா என்ன சொன்னால் ஒரு உருவகம், ஒரு உறுப்பை பற்றி சொல்கிறது. இங்கே கண் கை இந்த மாதிரி உறுப்பை பற்றி சொல்கிறது உவமை தொகை. மலர் கூட்டல் கண் மலர்கண், தாமரை கூட்டல் கை தாமரை கை. இங்கேயும் வந்து என்ன ஆகும்னா வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். அதாவது ஓரெழுத்து ஒரு சொல், ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன ஆகுனா வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. தீ கூட்டல் சுடல் தீச்சுடர், பூ கூட்டல் கடை பூக்கடை, ஈ கூட்டல் கால் ஈக்கால், கை கூட்டல் தடி கைத்தடி, தை கூட்டல் பொங்கல் தைப்பொங்கல். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா ஆ, அதாவது எதிர்மறை பெயர் வரும். அதாவது புகழ்ங்கிறது ஒரு பாசிட்டிவான வேர்டு. அழியா புகழ் ஆ, அதாவது இந்த நிலைமொழியில் வந்து ஆங்கிற அந்த எழுத்தில் முடியணும்.
அழியா புகழ், ஓடா குதிரை. ஆங்கிற எழுத்து நம்ம சொல்லும்போதே ஆங்கிறது, அதாவது ஆங்கிற அந்த லாங் சவுண்டில் முடிகிறதுனால ஓடா குதிரை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது குதிரை, அது ஓடா குதிரை அப்படின்னு நெகட்டிவ், அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் சொல்கிறதுனால அதை அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சத்தில் என்ன ஆகுனா வல்லினம் மிகும். அழியா கூட்டல் புகழ், அழியா புகழ். ஓடா கூட்டல் குதிரை, ஓடா குதிரை. வல்லினம் மிகும். அடுத்து நெக்ஸ்ட் வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின்னும் வல்லினம் மிகும். 10 கூட்டல் பாட்டு, 10 பாட்டு. 8 கூட்டல் தொகை, 8 தொகை. கொக்கு கூட்டல் கால், கொக்கு கால். தேங்க்யூ. நம்ம மீதி அடுத்து இருக்கிற வல்லினம் மிகும் இடங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.